அனேகா ஏண்டி ஐஸ்வர்யா சொல்லிடி. பார்த்த ரோஜா மலர்கள் பார்த்தாயா? எவ்வளவு அழகாக பார்த்தாயா? பார்க்க பார்க்க பரவசம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்குல்லவா? ஏண்டி ரோஜா இந்த ரோஜா மலர்லாம் பார்க்கும் பொழுது இங்க இருக்க ரோஜாக்கெல்லாம் பறித்து என் கூந்தல்ல சுடிகள் ஆசைப்படுகின்றேன். என்ன என்னடி ஏண்டி நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சாதாரண மலர் கிடையாது. அப்படியா? ஏண்டி என்ன இதெல்லாம் முள்ள இருக்கு ரோசா. ஐயோ நீ கரந்தொட்டு பறிச்சு வச்சுக்கோ. பறிச்சா இதுல இருக்கிற முள்ள அனைத்து உன்னை குத்திடுடி. ஏண்டி என்னடி இதெல்லாம் முள்ள இருக்கு ரோஜாவா? ஆமாடி. இந்த ரோஜாக்களை கரந்தொட்டு பறிச்சா இருக்கிற முள்ளல என்ன குத்தி சாகச்சுமா? ஏண்டி இந்த ரோஜால எவ்வளவு பெரிய முள்ள இருந்தா பரவாயில்லை. இதுல இருக்கிற முள்ளெல்லாம் அகற்றி விட்டு சத்தியமா அந்த ஊர் விட்டு போறதுக்குள்ள இதுல ஒரு ரோஜா நான் பறிக்காத போறது கிடையாது. ஏண்டி ஆமா நீ பறிக்கிறதா பறிக்கிறேன். எந்த ரோஜா பறிக்கிற சொல்லிட்டு பறிடி. ஏண்டி என்னடி எனக்கு பிடிச்ச ரோஜா ஒன்று நான் காண்பிக்க வேண்டுமா? கண்டிப்பாக. வாய அசுக புசுக ஆசை தோசை அப்பள வடை. என்ன நான் கேக்குற தவறா நினைக்காதே. என்னடி உனக்கு எந்த ரோஜா பிடிக்கும் சொன்னா அந்த ரோஜா ஒரு புறமா விட்டுட்டு மீதி இருக்கிற அனைத்து ரோஜா நான் சேர்ந்து பறிப்பேன்டி. ஏண்டி என்னடி எனக்கு பிடிச்ச ரோஜா ஒன்று நான் காண்பிக்க வேண்டுமா? கண்டிப்பாகடி. எனக்கு பிடிச்சது எல்லாமே பிளாக் ரோஸ் தாண்டி. ஏண்டி உனக்கு பிடிச்சது எல்லாமே பிளாக். ஆமா எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ஒயிட் தாண்டி. ஒயிட்டா? ஆமாடி. அடி போடி மானங்கட்ட ஸ்ரீ. என்னடி அந்த ஒயிட்டான ரோஜாக்குள்ள வெள்ளதா இருக்கும். அப்படியா? அந்த கருப்பான ரோஜாக்குள்ள எல்லாம் வெள்ளதா இருக்கும். அப்படியா? ஏண்டி இந்த இரண்டு சேர்ந்ததான் வாழ்க்கை. சரி அதெல்லாம் போகட்டும். ஏண்டி இங்க பாத்தையா நாம அனைவரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம கூட வருவாங்களா அக்கா? ஐயோ அக்கா வாழக்கணலி. ஏண்டி அக்கா எங்கதான் போறாங்க? எங்கதான் வர தெரியல. ஒரு இடமே சொல்ல மாட்டாங்க, ஒரு இடமே சொல்ல மாட்டாங்க. ஏண்டி அக்கா ஒருவேளை விழுப்புரம் போயிருக்காங்க? ஏண்டி அக்கா விழுப்புரம் காலையில தான் போறதா சொல்லிருக்காங்க. அப்படியா? இன்னைக்கு செங்கல்பட்டு போயிட்டு வந்தாங்க. அப்படியா? ஆமாண்டி. அக்கா வயசு பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏண்டி அக்கா போறதுக்கு அக்கா போறதுக்கு என்கிட்ட நீங்க பேசாதீங்க 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 என்கிட்ட நீங்க பேசாதே பேசாதீங்க. ஆமா நீ பேசல வச்சுக்க வாய் எப்படி அக்கா எல்லாருக்கும் வாய் எங்க இருக்கு? எல்லாருக்கும் வாய் மேல இருக்கு, யாருக்கு வாய் இருக்கு கிடையாது. ஓ மேல இருக்கா? ஆமாக்கா நான் வாய் கீழ இருக்க. அடியா மாப்பிள உன வேப்பில அடிக்க. அடியா மாப்பிள உன வேப்பில அடிக்க. வாங்க வேப்பில அடிக்க. ஏய் அடி நாட்டுக்கு எடுத்த நாடுவடி அடி சிங்கள சிரிக்கி. அதற்கு தான் நான் அப்போதே சொன்னேன். என்ன உங்களோட நான் வரமாட்டேன் நீங்க பேசுறீங்க. நல்ல வார்த்தை எப்போதுமே நீங்க பேசுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அக்கா இந்த தஞ்சு வயசுல இந்த ஊருக்கு போடாதீங்க. இந்த தஞ்சு வயசுல ஊருக்கு செல்படி ஆகாது. உன் சாம்பார் இந்த ஊர்ல வேகாது, உன் ரசம் இந்த ஊர்ல கொதிக்காது. சாம்பார் எல்லாம் கொச்சி அடங்கி போச்சு கிராமம். அப்படியே உன் தாய் கிராமம். ஆமாண்டி அப்படியே சொல்றீங்க. அக்கா இங்க பார்த்த என் நந்தவனம் இந்த நந்தவனத்துல பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கல்லவா? பார்க்க பார்க்க பரவசம். அக்கா இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கிருந்து விட்டு போறதுக்கு மனம் என்பதே கிடையாது. ஆமாக்கா உங்களுக்கு மட்டும்தான் இந்த நந்தவனத்தின் பெருமையெல்லாம் பார்க்கும்போது ஆசை இருக்கா? ஆமா. என்ன நினைக்கலையா? என்ன அங்க பார் என்னடி மான்கள் துள்ளி துள்ளி ஓடுவது, தோகையில் ஆடுவது, புயல்கள் பாடுவது, மலர்கள் நறுமணம் வீசுவது, வண்டிகள் ரிங்காரம் பாடுவது. அதோ பார் என்னடி அந்த மலர் என்னை பாபான்னு அது உட்கார்ந்து இருக்கு. அந்த மலரா? ஐயோ அக்கா அது நிக்குது. அந்த மலர்கிட்ட போனாங்க. ஆனா உட்காந்துங்கிற மலர்கிட்ட மட்டும் போவே போவாதீங்க. அங்க போனீங்கன்னா உனக்கு பெரிய ஆபத்து. சிரிக்கிறாருக்கா மாமா உங்களை பார்த்து. என்ன சொன்னேன்? சிரிக்கிற ஆபத்தா? உனக்கு ஆபத்து இங்கதான் வரப்போகுது. இந்த நந்தவனத்தின் பெருமையெல்லாம் பார்க்கும் பொழுது சொல்ல வேண்டுமா? ஆமா சொல்லுங்க. கட்டிக்கிட்டு யாரும் பண்ணி